ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஆட்டுக்குட்டி நேற்று உடம்பு சரியாத இருக்க ஆட்டுக்குட்டி இன்றைக்கி அசை போடுது. அசை போடுது ஃப்ரெண்ட்ஸ். 2 வெத்தலை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா இடித்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் இறக்கடிக்குது, கொஞ்சம் பரவாயில்ல, ஆசைப்படுது. நேற்றெல்லாம் ஒரே கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட், அதுதான் வீடியோ போட்டேன். இந்த என்ன தான் இங்கிலீஷ் மருத்துவம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டு வைத்தியத்துக்கு, இயற்கை வைத்தியத்துக்கு நிகர் ஒன்றுமே இல்லை. நானும் வருத்தப்பட்டிருந்தேன். 4500 இதுவாகுதேன்னு ஒன்று, அதை கூட காசை கூட விடுங்க, நான் வளர்த்துட்டேன். ஒரு ஆட்டுக்குட்டியும் பார்த்து பிள்ளை குழந்தைங்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாவம், ஐயோ 2 நாளாக நின்றுக்கிட்டே இருந்தது. வெத்தலைக்கு ரொம்ப மகிமை ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை மிளகு ரொம்ப பரவாயில்ல. அந்த வெத்தலையும் மிளகையும் நல்லா கொஞ்சம் உப்பையும் அந்த நாக்கில் நல்லா ராவி விட்டாங்க. என் குழந்தைந்தான் நல்லா தேய்ச்சி விட்டாங்க. தேய்ச்சி விட்ட உடனே அப்புறம் நைட்டெல்லாம் நின்றுக்கிட்டே இருந்தது. சரி, ஐயோ கடவுளே, என்னடா இது இப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் காலையில் ஏஞ்சி வந்தேன், கொஞ்சம் அசை போட்டிருந்தது. அப்புறம் கொஞ்சோண்டு கோதுமை தவிட கொஞ்சம் லைட்டாக தூள் உப்பு போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் வச்சேன், சாப்பிட்டது. அப்புறம் கொஞ்சம் போட்டேன். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெம்பே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். காசை விட இதுங்களை நான் குழந்தைங்களா வளர்க்குறேன். கொஞ்சம் இதுங்களுக்கு முகம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலுமே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆடு வளர்க்கக்கூடாது, நாய் வளர்க்கக்கூடாது தான் நினைக்கிறோம். ஆனால் இருந்தாலும் இதுங்க இல்லாமல் இருக்க முடியல. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு, கொஞ்சம் நிம்மதியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதனா சந்தேகம் இருந்தால் நான் உங்களையும் கேட்குறேன். எனக்கு எதனா சந்தேகம் இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எதனா ஆட்டை பற்றி நான் கேட்டேன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.